அன்பார்ந்த குருபுரப்பள்ளி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். குருபுரப்பள்ளி மக்களே, உங்களுக்காக உங்கள் கஷ்டங்களை தீர்க்க, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உங்களுக்காக நமது வீரப்பன் மகள் விஜயராணி வீரப்பன் அவர்கள் உங்களுக்காக இங்க பேச வந்திருக்காங்க. பேசி முடிச்ச உடனே நாங்க சும்மா எந்த போனோன்ற கூட்டம் கிடையாது. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ மனுவாக எழுதிட்டாங்க. எழுதி முடிச்ச உடனே பேருக்கு கஷ்டம் வந்துகிட்ட நம்ம தெரிஞ்சுட்ட இருக்கு. அங்கெல்லாம் அங்கேயும் இங்க வந்து தரலாம். இப்ப வந்து பெடிஷனுக்கு டைம் இல்ல, எல்லாரும் அங்க வந்து தாங்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய வீரப்பன் மகள் விஜயராணி வீரப்பன் அவர்கள் உரையாற்றுவார். எனது அன்புக்குரிய பாசத்திற்குரிய குருபுரப்பள்ளி மக்களே வணக்கம். என்னுடைய அப்பாவோ இந்த உலகத்துல எந்த நாட்டில உள்ள மக்களுக்கு, எந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, இந்த பார்டர் ஏரியால மலைப்பகுதிகளில் வசிக்கிற உங்களுக்கு அவருடைய தன்மை என்ன, எப்படி மக்களுக்காக நின்னார், உயிரை கொடுத்தார், உதவினார்ன்றது நல்லா தெரியும். இன்னைக்கு என் தந்தையின் எண்ணம், செயல், சிந்தனை, ஆன்மா இதெல்லாம் என்னை சுற்றியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக ஒரு இயற்கையின் கட்டாயமாக என் தந்தையின் ஆன்மா, சரீரம், அவருடைய வாழ்க்கையின் அதற்கான ஒரு நியாயத்தின் தீர்வாக நான் இன்று வீரப்பனாராக உங்கள் முன்னாடி வந்து நிக்கிறேன். உங்களுக்கு உயிரையும் கொடுக்கறதுக்கு என் தந்தை எப்படி மக்களுக்காக உண்மையா இருந்து உயிரை கொடுத்தாரு, அவர் ஒரு போராளியா வாங்கிட்டு போயிட்டாரு. அதே போல நானும் ஒரு போராளியின் பிள்ளையாகிய நான் ஒரு போராளியாகவே மக்களுக்கான போராளி. எங்கெல்லாம் மக்களுடைய தேவைகள் நசுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுத்தப்படுறாங்களோ, போராடுறாங்களோ, அங்கெல்லாம் என்னோட குரல் ஒலிக்கும். மக்களுக்காக நான் இறங்கி உயிரை கொடுத்து போராடுவேன் என்பதை சொல்லிக்கிற மக்களே. இப்ப இருக்க அரசியல்வாதிங்க ஒரு 70 வருஷமா பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே நம்மள இது வரைக்கும் ஆண்டுட்டாங்க. நம்மளும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து போய் தான் நிக்கிறோம். அவங்க ஓட்டை வாங்கிட்டு நம்மள எந்த நிலைமையில வச்சிருக்கிறாங்க, ஒரு இலவச கொடுங்க அப்படின்னு கையேந்திர நிலைமையில தான் நம்மள வச்சிருக்காங்க. அப்படி இல்லையா, 1500 ரூபாய் பணத்துக்காக ஒரு நாள் முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து கொடுத்து அடிமாட்டு விலைக்கு நம்மள விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. 5 வருஷத்துக்கு அவர்களுடைய அதிகாரத்துக்கு, அந்த அதிகாரிகளுக்கும் நம்ம அடிப்பணிஞ்சு நடக்க வேண்டியதா இருக்கு. நம்மளால போய் ஒரு ரோடு சரியாதான்னு கேட்க முடியல, ஒரு நீர் வசதி இல்லைன்னு கேட்க முடியல, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளி வேணும்னு கேட்க முடியல. என் தந்தை சொன்ன அந்த சுதந்திரமான வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னா, சுதந்திரம் எதிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, மனநோயிலிருந்து, இதெல்லாம் எப்படி கிடைக்குங்க? உங்களோட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். அடிப்படை தேவைகள்னா என்ன? ஒரு நல்ல, ஒரு உயர்தரமான தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஈக்குவலா ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கணும். உயர்தரமான பள்ளிக்கு ஈக்குவலா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கணும். அதே போல நல்ல நீர் வரத்து. இப்ப இங்க இருக்க ஒகேனக்கு, தென்பண்ணையாறு இதே பகுதிகளில் ஓடுது. எத்தனையோ ஆறு, குளம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பாதுகாத்து இந்த பெரியோர்ல உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் அவங்களோட நிலத்துக்கு இந்த நீர் எடுத்துட்டு போய் சேர்க்கலாம். ஆனா இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் இவங்க போய் மழை எடுத்து வைக்கிறது, மண்ணல கொள்ளையடிக்கிறது, மக்களுக்கு நலத்திட்டம் போடுறேன், நான் 100 ரூபாய் பணம் கொடுக்குறேன், அது தகுதியானவருக்கு தான் கொடுப்பேன், இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி அவங்க வாழணும். அதாவது நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி எம்பி, எம்எல்ஏன்னு வந்து நின்னா எப்படி வராங்க? நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னை சார்ந்தவங்க வளரணும் தான் வராங்களே வெளிய. இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு தலைவராவது என் மக்களுக்காக நான் வரேன், என் மக்கள் சேவைக்காக வரேன், சமுதாயத்தின் சேவைக்காக வரேன் அப்படின்னு இந்த வீரப்பனாரின் மகளை தவிர இது வரைக்கும் யாரும் இந்த வார்த்தையை கூட அவங்க கிட்ட குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க மனசுல இல்ல. இது எங்க இருந்து வருது? என் ரத்தத்துல இருந்து வருது, என் தந்தைக்கு திறந்து வருது. இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? என் தந்தையின் எண்ணம் என்னுள்ள செயல்பட்டு இருக்கிறதுனால, என் மக்களை நான் யோசிக்கிறதுனால வருது. கண்டிப்பா உங்க வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு மகளாக, தங்கையாக, அக்காவாக நீங்க எம்பி, எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னாலே கிட்ட கூட நெருங்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம். ஆனா நாளைக்கு சர்வ சாதாரணமா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு உங்க கஷ்டத்தை சொல்லும்படி நான் ஒரு சூழ்நிலை தான் செய்து வச்சிருப்பேன். உங்களோட கஷ்டங்களை கேட்டு ஒரு கஷ்டங்களையும் தீர்வு செஞ்சே தீருவேன்.
அதற்கு இந்த அரசாங்கத்திடம் எதிர்குரல் எழுப்பியே தீருவேன், சண்டை போட்டே தீருவேன், என் மக்களுக்காக போராடியே தீருவேன். எங்க அப்பா எப்படி ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை காட்டுல நடத்தி இந்த கவர்மெண்ட்ல இருக்க அத்தனை தப்பையும் எடுத்து வச்சுட்டு போனாரு, அதே போல இந்த மகள் மக்களுக்காக கருத்தியல் ஏந்திய போராட்டத்தை எடுத்து நடத்தி உங்களுக்காக உங்களுக்கு உங்க கூட உறுதுணையா நின்று இன்னைக்கு நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போன பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை. போற சூழ்நிலையில கூட நம்ம கையில காசு இல்லாம தவிக்க வேண்டியதா இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாம தனியார் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறது. அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, காலையில எழுந்திருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் போராட்டமாவே போகுது. கண்டிப்பா இது யார் நினைச்சா மாத்தலாம், தலைவர் கவர்மெண்ட் நினைச்சா மாத்தலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் ஓட்டு போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு அதோட முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறோம். அது அல்ல, நம்ம அதிகாரம் கொடுக்கிறோம். நம்மள ஒரு அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க, ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய மனிதர்களா பார்க்கவே கிடையாது. நம்ம எப்படி பாக்குறாங்க, ஒருத்தரையும் ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஓட்டு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்குது, அந்த அதிகாரத்தை நம்ம மேல திணிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க அவர்களுடைய அதிகாரத்தை காமிச்சிட்டாங்க. இனிமேல் மக்கள் சக்தினா என்ன, மக்களுடைய சப்போர்ட் உறுதுணைனா என்னன்னு சொல்லி இந்த வீரப்பனாருடைய மகள் நான் எல்லாருக்கும் காண்பிக்க போறேன். மக்கள் கூட நின்று அவர்கள் வாழ்க்கையை சந்தைப்படுத்துறது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக